வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷனே. வாங்க ராகி சேமியாவில் ஒரு இடியாப்பம் மாதிரி செய்யலாம். சூப்பராக இருக்கும். வேக வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற போடணுங்க. நான் பாதி தான் போட்டிருக்கேன். இந்த தண்ணியில் ஊற போடணும். இதை நம்ம புழிஞ்சிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணுங்க. இப்போ தண்ணி கொதிக்க வச்சாச்சுங்க. இட்லி பானையில் இதை வச்சிடலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ராகி சேமியா இடியாப்பம் ரெடி. தேங்காய் போட்டு ஜீனி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ வெந்து போச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க ராகி சேமியா இடியாப்பம். சர்க்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரைலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜீனி போட்டுக்கலாம். நீங்கள் ஊற வைக்கும்போது லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன். லைட்டாக உப்பு போட்டு தான் ஊற வைக்கணும். தேங்காய் போட்டுடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயமெல்லாம் போட்டு கூட தாளித்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இனிப்பு வேணால் இப்படி செஞ்சுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ராகி சேமியா சுகருக்கு கூட நல்லதுங்க. அடிக்கடி சேர்த்துக்கிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.